ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லையும் உங்கள் வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பண கஷ்டம், பொருளாதார நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். சாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும்னு உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். தேவனால எல்லாம் கூடும். எப்படி அவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இந்த வானத்தை படைச்சவர் அவர், இந்த பூமியை படைச்சவர் அவர், இந்த சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்கள் எல்லாம் படைச்சவர் அவர், முழு மனுக்குலத்தையும் உண்டாக்கினவர் அவர். எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரால் செய்ய முடியாதுங்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை. என்னால் முடியாத காரியம் இருக்குது, உங்களால் முடியாத காரியம் இருக்கிறது, அதிகாரிகளால் முடியாத காரியங்கள் இருக்கிறது, மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் இருக்கிறது, விஞ்ஞானிகளால் முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஆனா தேவனால முடியாதுங்கிற காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். நான் இந்த வியாதியில கஷ்டப்படுறேன், எத்தனையோ மருந்து சாப்பிட்டுட்டேன், இவ்வளவோ மருத்துவரை நான் பார்த்துட்டேன், இவ்வளவோ நான் காசு பணங்களை செலவு பண்ணி நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு இந்த வார்த்தையை கேட்குறீங்கல்ல? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும். என்னால் உன் வியாதியை சுகமாக்க முடியும். எத்தனையோ இடத்துக்கு என் மகனுக்கு ஒரு வரனுக்காக நான் அலைஞ்சிட்டேன், என் மகளுக்கு ஒரு வரனுக்காக அலைஞ்சிட்டேன். எல்லாம் கைகூடி வருகிற மாதிரி இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த மணமகன் வீட்டிலேருந்து, மணமகள் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு காரியம் தடையாக போயிடுது அப்படின்னு நீங்கள் சொந்து போயிருக்கிறீங்கல்ல? தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் பாப்பாவுக்கு, உங்கள் மகனுக்கு நல்ல வரணும் ஆண்டவர் தருவார். இவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு நான் போயிட்டேன் பாஸ்டர், எத்தனையோ முறை நான் போயிட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, என்னுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனைன்ட்டாங்க, குழந்தை பலமுறை உருவானது கூட கரு குழாயில் உருவாயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஏன் 5 மாதங்கள் கூட இருந்து அந்த கரு களைந்து போயிருக்கிறது. என்ன செய்யன்னே தெரியல. வார்த்தையை கேட்குறீங்கல்ல? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, தேவனால எல்லாம் கூடும். எத்தனையோ முறை ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டேன், எல்லா இடத்துலையும் ரிஜெக்டட். அவமானப்படுத்தப்பட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தகுதி இல்லை, திறமை இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும். எனக்குள்ள இருக்கிற ஒரு தீய ஆவியிலிருந்து விடுதலை பெற நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ காரியங்களை நான் செலவு பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த பொல்லாத ஆவி என் சரீரத்தை விட்டு விலகலை. அந்த பொல்லாத ஆவி என்னை வேதனைப்படுத்துகிறது. என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, என்னால் சாப்பிட முடியலை, என் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளுக்குள்ள நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்றீங்கல்ல? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க, தேவனால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இன்னைக்கு தோற்று போயிருக்கிறீங்களா? தோல்வியோடு கூட இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இது எனக்கு நடக்கலையேன்னு கலங்கி இருக்கிறீங்களா? இது எனக்கு நடக்குமாங்கிற கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும்.
தேவனால முடியாத காரியங்கிறது ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும். சொந்து போகாதீங்க. ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனால எல்லாம் கூடட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய சரீரத்துல, படிப்புல, வேலையில், வருமானத்துல, எல்லா விஷயத்திலும் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் வாய்க்காமல் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நீங்கட்டும்னு ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நீங்க முதல் முறையா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கிற நபராக இருந்தா, லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்க அறிமுகப்படுத்தும்படி, பகிரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணில் நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். God bless you.